ஓம் வாராகி தாயை போற்றி, அன்னை வாராகி தாயை போற்றி, அழகு வாராகி தாயை போற்றுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, வராகி தேவியுடைய அமாவாசைக்கான பூஜைக்கான விசேஷத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசையில் என்ன பூஜை விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை வந்தாலே தேவிக்கு ஒரு விசேஷமான பூஜை தாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் விசேஷமான பூஜைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவியை நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க ஒரு அகல் விளக்கேற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வராகி அம்மனுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுன்னா மிகவும் உகர்ந்ததாக இருக்குங்க. அதுக்கான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து தடைகளும் நீங்கி நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். அதனால தேவி நீங்கள் வழிபாடு வீட்டில் செய்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசை தொடர்ந்து 3 அமாவாசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்க. என்ன இருக்கும் மனதில் அதை கேளுங்க, தாய்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு நல்லெண்ணெய் வேணான்றாங்க, சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் போது இதுவும் அப்படியே தான் 3 அமாவாசைக்கு தொடர்ந்து நீங்கள் நெய் விளக்கேற்றி தேவியை வழிபாடு செய்யணும். சுத்தமான நெய் விளக்கேற்றுங்க. அதுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா, மன அமைதிங்க, குடும்ப ஒற்றுமையாகட்டும், பெண்களுக்கு நல்ல பலன்கள், இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை மாதம் நான் தொடர்ந்து இதை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்றவங்க தொடர்ந்து 3 அமாவாசைக்கு தொடர்ந்து செய்யுங்க. இல்லை நெய் விளக்கு ஏற்றி நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்றவங்க 3 அமாவாசை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசம் வீட்டில் நடக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. 3 அமாவாசைக்கு செஞ்சு பாருங்கள். அம்மன் அருள் நிச்சயமாக வீட்டில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். 2 எண்ணெய்களை சேர்த்து நீங்கள் வைக்கக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது. அதுக்கான பூஜை கிடையாது இது. ஒவ்வொரு விளக்குக்கான எண்ணெய்னும் போது அந்த விளக்குக்கு எண்ணெய் என்ன இருக்கோ அதை தாங்க நீங்கள் ஏற்றணும். நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் வழிபாடு, நெய் விளக்குனா நெய் விளக்கு, அந்த விளக்கு தான் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும். நல்லெண்ணெய் நெய் இரண்டையும் கலந்து நாம் விளக்கேற்றக்கூடாது. அது முக்கியமாக நான் சொல்கிறேன். அதுக்கான பூஜையும் கிடையாது இது. ஒரு வேண்டுதல் வைத்து நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்க. ஏன் பலவிதமான வேண்டுதல் நான் கேட்கக்கூடாது? நான் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள். ஆனால் ஒரு வேண்டுதல் நம்ம கேட்குறோன்றது பலன் கூடி சீக்கிரம் கை கூடி வரும். நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தடைப்பட்டு போகிற விஷயங்கள், ரொம்பவே பிரச்சனை, எனக்கு இது எதுவுமே நடக்கலைன்றவங்க கண்டிப்பாக இந்த எண்ணெய் வழிபாடு செஞ்சு 3 அமாவாசைக்கு அந்த கோரிக்கை என்ன இருக்கோ தேவிக்கிட்ட நீங்கள் வைத்து தொடர்ந்து 3 அமாவாசைக்கு செஞ்ச உங்களுக்கு எல்லாமே கைகூடி வந்துச்சு அப்படின்னும் போது உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ ஆலயத்துக்கு போயிட்டு தேவிக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடணுங்க. உங்கள் மனசில் என்ன படுதோ அதை செஞ்சிடுங்க. அந்த நடக்காத கோரிக்கைக்காக தான் இந்த பூஜை. நல்லெண்ணெய் வழிபாடு செய்கிறவங்க தொடர்ந்து 3 அமாவாசைக்கு செய்யுங்க. நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க 3 அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க. தொடர்ந்து இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அம்மா உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். நடக்காத காரியம், தடைப்பட்டு போகிற காரியம்ன்றவங்களுக்கு தான் இந்த எண்ணெய் பூஜையை நான் சொல்லியிருக்கேன். நல்லெண்ணெய் நெய் விளக்கு ஒரு கோரிக்கை வைத்து நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது ரொம்பவே கைகூடி வராத விஷயத்துக்கான பூஜைக்கான இந்த கோரிக்கைக்கான தான் இந்த விளக்கு ஏற்றுறது. நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நடக்காத காரியத்தை நீங்கள் தேவிக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், கைகூடி வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் அகல் விளக்கு முன்னாடி அம்மன் முன்னாடி அமர்ந்து விளக்கு ஏற்றதும் நீங்கள் கண்களை மூடிட்டுங்க. மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அகல் விளக்கு முன்னாடி அந்த விளக்கு தீபம் உங்கள் முன்னாடி தெரியணும். அமர்ந்து தீபத்தை பார்த்து மெதுவாக நீங்கள் சொல்லணும், அம்மா நீ என் முன்னே போ, என் வாழ்க்கை உன் பாதையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கண்களை மூடிட்டு சொன்ன பிறகு பூஜையெல்லாம் ஆன பிறகு கடைசியாக நீங்கள் சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு மந்திரம் சொல்கிறேன். அம்மா வாராகி, நான் நம்பிக்கையோடு செய்கிறேன், பலனை நீயே முடிவு செய்ய வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுதாங்க முழு அமாவாசைக்கான வழிபாடு. தடைப்பட்டு போகிற காரியங்கள் கைகூடி வரணுன்றவங்களுக்கு நல்லெண்ணெய் நெய் விளக்கு ஏற்றி நடக்காத காரியங்கள் கிடைக்கும்ன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க. தொடர்ந்து 3 அமாவாசை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். தேவி உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்க, நம்பிக்கையோடு விளக்கேற்றுங்க, நம்பிக்கையோடு தொடர்ந்து 3 அமாவாசைக்கு செய்யுங்க. தேவி உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. வாராகி தாய் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பா. நம்பிக்கைன்றது முக்கியங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. ஓம் வாராகி தாயை போற்றி, அன்னை வாராகி தாயை போற்றி, அழகு வாராகி தாயை போற்றி.